SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 திருச்சி மண்டலம் தேர்வு நடைபெறும் நாள் 16/2/2025. இடம் ஜமால் முகமது கல்லூரி, திருச்சி. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் மாநகர மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக சார்பில் பணியாற்ற உள்ள பூத் கமிட்டி நிர்வாகிகள் எவ்வாறு களப்பணியாற்ற வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எனவும், சிறுமிகள் முதல் பெண்கள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது கண்டனத்துக்குரியது எனவும் கூறினார். மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகின்றது, மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. ஒரு ADGP அவர்களே இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிடுகின்ற பொழுது, இப்படி தகவல் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக வெளிவருகின்ற பொழுது சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்பதை மக்கள் அச்சப்படுகின்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருப்பது வேதனை அளிக்கின்றது. குற்றச்செயல் ஈடுபடுகிறவர்கள் எவ்வித அச்சம் இல்லாமல் குற்றச்செயல் ஈடுபடுவது உண்மையிலேயே வேதனை அளிக்கின்றது. ஒரு பொம்மை முதலமைச்சர், ஒரு திறமையற்ற ஆட்சி நடைபெற்று கொண்டிருப்பது இதுவே சாட்சி.